விடாமுயற்சியா குட் பேட் அக்லியா பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் நேற்றைய தினம் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக விடாமுயற்சி திரைப்படத்தின் டீசரை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. படம் எப்படா ரிலீஸ் ஆகும் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழு. ஏகே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏஜ் அண்ட் லுக்கில் நடிக்கிறது படத்தில். த்ரிஷா அவங்க பேராக நினைக்கிறாங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து கார் சேசிங் சீன்ஸாக காட்டுறாங்க. அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து கடத்தல் டீமில் வந்து ஈடுபடுற மாதிரி தான் வந்து படத்தோட டீசரை பார்க்கும்போது தெரிய வருது. தல அஜித் அதாவது கடத்தலில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த ஒரு காட்சிகளாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அனிருத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் கார் சேசிங்கில் வந்து தல அஜித் குமார் ஆகட்டும், பைக் ரேசிங் ஆகட்டும், அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகேவோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கார் சேசிங் சீனில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கார் சேசிங்லேருந்து விழுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று இருக்கும் ஏகே அவர்லேருந்து. அது பயங்கர ட்ரோல் ஆச்சு. பட் இந்த சீனை பார்க்கும்போது அந்த ட்ரோல் ஆனதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெனக்கெடுத்து அவரே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கார் சேசிங் சீன்ஸில் வந்து செம ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்லி ஆகணும். விடாமுயற்சி திரைப்படத்தின் டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு. வேற லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. நன்றி.